ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து எல்லாரும் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எங்களோட வீட்டை வந்து நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே வந்து நம்ம ஹீரோவோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. எதுக்காகம்மா? வேண்டாம், நீ கண்டிப்பா அங்க போனீனாவே வந்து ப்ரெஷர் ஆவ, நீ ரொம்ப டென்ஷன் ஆவ அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோவும் வந்து தனியா பேசினாங்க இல்லையா, அந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோயின் இந்த விஷயத்த முதல்லயே சொல்லியிருப்பா. அப்ப உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்துட்டு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சேஃபா இருக்கியோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ மட்டும் பயப்படாம டென்ஷன் ஆகாம இருந்தீன்னா இந்த கேஸ்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லையா, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஃபாய் என்ன சொல்றான்னா, நானும் தான் இருக்கேன்ல, நானுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றேன், உனக்கு வந்து டிசைனிங்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன பண்றான்னா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நானே நல்லா டிசைனிங் பண்ணுவேன், நானே அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ தயவு செஞ்சு இதுக்கு மேல ஆரம்பிக்காதீங்க, கண்டிப்பா நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா யார்கிட்ட வேணும்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோயினோட வீட்டுல கொலகாரன் இருக்கான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக ஹீரோவோட அம்மா போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பிளாஷ்பேக்கையே காட்டுறாங்க. ஆக்சுவலா இவனோட பேர் வந்து சான். இவன் வந்துட்டு இவங்களை டேட் பண்ணி இருந்திருக்கான். ரெண்டு பேருமே நல்லபடியா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன ஆயிருக்கு நடுவுல அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அம்மாவோட வீட்டுல பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுது. அதனால அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து இருக்காரு இல்லையா ஹீரோவோட அப்பா, அவருக்கு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்களுமே வேற வழி இல்லாம ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு சானை. அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாக்கு இவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்ன பண்ண முடியும், ஆனா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. பட் ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு எக்ஸ் லவ்வருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இவர் இங்கதான் தங்கி இருக்காருன்ற எல்லா விஷயமும் தெரியுது. மேபி இவங்க தான் தங்க வச்சிருப்பாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு இனிமே தான் தெரியும். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த வீட்டையே ரினோவேட் பண்ண போறாலாம், அதனால உன்னால இதுக்கு மேல இங்க தங்க முடியாது, நான் பட்லர் கிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு வேற ஒரு இடம் பார்க்க சொல்லி அப்படின்னும் போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உன்னை கொலை பண்ண ஆள் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, ஆனா இதுக்கப்புறம் அவங்க யாரும் என் பின்னாடி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இப்ப நீ என்ன பண்றதுக்கு ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இத பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இதால அப்படின்னு சொல்றாரு. கானை காட்டுறாங்க. கான் வந்துட்டு ஒளிஞ்சு நின்னு கிவிய பாத்துக்கிட்டு இருக்கான். அவ டாக்ஸில ஏறி போறா. அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக கான் போறான். இவன் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த உடனே அவ கண்டுபிடிச்சிடறா. மரியாதையா உண்மையை சொல்லு, கிவி உன்கிட்ட பேசுறது இல்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவ என்கிட்ட பேசலன்னா என்ன இருக்கு, நான் ஏன் சோகமா இருக்கணும் அப்படின்னும் போது, ஏன்னா நீ தான் அவளை லவ் பண்றியே, உன் மூஞ்ச பார்த்தாலே அது எல்லாமே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ ஏன் கண்டதை பேசாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் என்னென்னவோ சொல்லி ஏமாத்தி இவன் வாயில இருந்து உண்மையை புடுங்கிடுறான். அவனுமே அவன் வாயாலேயே, ஆமா அவளை நான் வந்துட்டு ஃப்ரெண்டா நினைக்கல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நான் தேவையில்லை, அவ என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையும் படல, என்னை வந்து பார்க்காத பேசாதன்னு சொல்லிட்டா, நான் மட்டும் எதுக்காக அவ பின்னாடியே அலையணும் அப்படின்னு சொல்லி இப்ப கோவமா இருக்கான். அதோட ஹீரோயின் நேரா வந்து ஃபாவை பாக்குறதுக்கு போறா. அப்ப வேலையா இருக்கும் போது அவன் நடுவுல என்ன கேக்குறானா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், ஆக்சுவலா உங்க அங்கிளும் எங்க அப்பாவும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிருக்காங்க போல, அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு இப்பதான் கிடைச்சது, அதை பத்தி உனக்கு எதுனா தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, இவன் என்ன சொல்றானா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, நான் வேணா உனக்காக எங்க அங்கிள் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நைட்டு வேலை விஷயமா அவங்க அங்கிளை பாக்கிறதுக்கு ஃபா போறான். அந்த டைமுக்கு வந்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கறான். நீங்களும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும் போது, என்ன ஆச்சு திடீர்னு எதுக்கு இதை பத்தி எல்லாம் கேக்குற, ஆமா செஞ்சதுதான் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே இவன் என்ன சொல்றானா, இல்ல இல்ல, அவ வந்து அவங்க அப்பாவோட கேஸ், அதாவது அவங்க அப்பா அம்மா இறந்த கேஸ் மறுபடியும் எடுக்க போறா இல்லையா, அப்போ வந்து ஏதோ கேஸ் விஷயமா பாத்துருப்பா போல, அதனால என்கிட்ட கேட்டா, நானும் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான் எல்லா விஷயத்தையும். உடனே வந்து ஃபாவோட அங்கிள் என்ன பண்றான்னா, கிவியோட அப்பாக்கு கால் பண்ணிட்டு, அவ வந்து கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்ண போறா, அவளுக்கு ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதனாலதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, எவ்வளவு சீக்கிரம்
முடியுமோ இல்ல நாளைக்கே நீ வந்து அவளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவோட செக்ரட்டரி என்ன சொல்றான்னா, சார் அதுல இருக்க எல்லா கையெழுத்தும் உங்க அப்பாவோடதுதான், உங்க அப்பாக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சைலண்டா இருக்கான். அன்னைக்கு நைட்டே மறுபடியும் நம்ம ஹீரோயினும் காணும் சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் போறாங்க. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சோண்டு டாக்குமெண்ட்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருப்பா. இன்னைக்கு அவளால எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுக்கிறா. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நான் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு பாப்பான், அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலைகாரன் சான் இருக்கான் இல்லையா, இவரை கொலைகாரன்னு சொல்ல வேணாம், சான்னே இனிமே சொல்லிக்கலாம். சானுமே வந்துட்டு இவங்க 2 பேரும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது பாக்குறாரு. வீட்டை விட்டு வெளியில போறாங்க. பார்த்தா ஃபா வந்து இவளை பிக்கப் பண்றதுக்காக நின்னுக்கிட்டு இருக்கும் போது கான் கேக்குறா, நானுமே அப்ப உங்க கூடயே வரனே அப்படின்னும் போது ஃபா, அதுதான் நீ ஒரு கார் வச்சிருக்கல, அதுல நீ போ, நாங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு வேலையா போறோம் அப்படின்னு மொக்க பண்றான். அந்த டைம்க்கு கரெக்டா ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோவுமே வீட்டுக்கு தேடிக்கிட்டு வரான். அப்போ வந்து நம்ம கிவியோட அப்பாவுமே அங்க வந்துடுறாரு. கிவியோட அப்பாவை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் பாக்குறான். பார்த்த உடனே வேகமா வந்து ஆரன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். இருந்தாலுமே வந்துட்டு கிவியோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினை சுட்டுறாரு. எல்லாருமே ஹீரோயினை சுடும் போது நேர்ல பாத்துறாங்க. அவ்வளவுதான், ஒரே அலறாங்க எல்லாரும். ஹீரோயின் அப்படியே அங்க கீழே விழுந்துடுறா. நல்ல வேலையா ஒரே ஒரு புல்லட் அவளோட ஷோல்டர்ல மட்டும் படுது. உடனே வந்து ஹீரோ அவரை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இருந்தாலுமே அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த சத்தம்லாம் கேட்டு சானுமே வெளியில துப்பாக்கியோட வந்துடுறாரு. ஆனா வந்து நம்ம கிவியோட அப்பா என்ன பண்றாருன்னா, அவர் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு. அதனால அவருமே வண்டியில ஏறி தப்பிச்சிடுறாரு. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி நம்ம கான் வந்து அவரோட கண்ணை நல்லா பாத்துடுறான். முந்தின நாள் நைட்டு கடங்காரங்களை துரத்துறதுக்காக கண்ணை வச்சு அவர் மிரட்டி இருப்பாரு இல்லையா, அதை வந்து கான் பார்த்திருப்பான். அந்த ஞாபகம் தான் வருது அவனுக்கு. எல்லாருமே பயங்கர பதட்டத்துல இருக்காங்க. இங்க கானுக்கு ஒண்ணுமே புரியல. டே ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாத மாதிரி ஆயிடுறான். ஒரு வழியா ஆம்புலன்ஸும் வந்தது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட ஆம்புலன்ஸ்ல போயிடுறான். கானுக்கு வந்து ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த கேஸை ரீஓபன் பண்ணதுனாலதான் ஹீரோயின் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க எடுத்துட்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. அது எல்லாத்தையுமே போய் எடுக்கிறான். அதுல இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்த உடனே ஃபாக்கு டவுட் வந்துருச்சு. என்னோட கம்பெனி எப்படி இதுல சம்மந்தப்பட்டிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாமே முக்கியமான விஷயம், இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அதை புடுங்கிட்டு போயிடுறான். இங்க வந்த உடனே ஹீரோயினுக்கு வேகமா சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. புல்லட் ஏடா கூடமா மாட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வரும்போதே ஹார்ட் பீட் வேற நின்றுடுச்சு ஆம்புலன்ஸ்ல. நாங்க எங்களால முடிஞ்சதை பண்றோம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவா கதறி அழ ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு அவளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சுறான். இது வந்து கொலை முயற்சி இல்லையா, அதனால போலீஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளதான் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்குள்ள இருந்துதான் அவங்க வெளியில வந்திருப்பாங்க. அங்கதான் கிவியோட அப்பா வந்து சுட்டிருப்பாரு. இவரு தான் நமக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் வந்து இன்ஸ்பெக்டர். அந்த டைமுக்கு அங்க வேலை செய்யற லேடிஸ வந்து விசாரிக்கும் போது அவங்க வந்து ஆல்ரெடி பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே கதையை தான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆகுறான். அதுக்குள்ளேயே ஹீரோ சண்டைக்கு போயிடறான். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு. அவன் நல்லபடி ஆயிட்டான்னு தெரியற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றானா. உடனே ஹீரோ, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அங்கிள் தான், அதனால கண்டிப்பா நீ இங்க இருக்க கூடாது, நீ மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே இவன் என்ன சொல்றானா, தேவையில்லாம என்னோட அங்கிள் இதுல இழுத்து விடாத, நீ தேவையில்லாம எல்லார் மேலேயும் பழி போடுற அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்த உடனே பையனோட வாயை மூடுறாரு. தயவு செஞ்சு என்ன பேசுற, இப்படி எல்லாம் பேசாத, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏன் பேசக்கூடாது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், உங்களாலதான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டயும் சண்டை போடுறான் பயங்கரமா. நீ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, கண்டிப்பா நான் அவளை கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், இதெல்லாம் என்னால கிடையாது, நீ எனக்கு எப்படியோ அவளும் அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எவ்வளோ புலம்புறாரு. ஆனா ஹீரோ யாரோட பேச்சும் கேட்கற மாதிரி இல்ல. உடனே அவங்க அம்மா நடுவுல போந்து, இப்ப தயவு செஞ்சு யாருமே எதை பத்தியும் பேச தேவையில்ல, அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இப்ப எல்லாரும் அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அவளை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, புல்லட் எல்லாம் எடுத்துட்டோம், ஆனா சர்ஜரி நடக்கும் போது கூட அவங்களோட ஹார்ட் பீட் எல்லாம் நின்றுடுச்சு, இருந்தாலுமே அவங்க வந்து 2 நாளுக்கு அப்சர்வேஷன்ல இருக்கணும், மயக்கத்திலே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபாய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தனியா போய் அவங்க அங்கிளுக்கு கால் பண்றான். அவர் எங்கடா இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப உடனே இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவன் எதுவுமே தெரியாத மாதிரி, ஓ ஐயோ அப்படியா, எதுனா ஹெல்ப் வேணும்னா சொல்லு, எதுனா டாக்டர்ஸ் வேணும்னா சொல்லு, மத்தபடி அவன் உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். தயவு செஞ்சு ஆனா நீ அங்க இருக்காது, மரியாதையா கிளம்பி வந்துரு, இதுல எல்லாம் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்கு அவங்க அங்கிள் சொல்றாரு.
அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, அவ என்கிட்ட வேலை செய்யறவ, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், அவளுக்கு எதனா பிரச்சனைனா நான் அவ கூட தான் நிப்பேன், கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் பலார்னு எங்க கிவியோட அப்பாக்கு கன்னத்திலே ஒண்ணு விழுது. ஒரு வேலையும் உருப்படியா முடிக்க மாட்டியா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அந்த சேனை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா அவனை உயிரோட விட்ட அவன் எடுத்துட்டு போய் ப்ரூஃபை இவகிட்ட கொடுத்துட்டான். இப்ப இவளையுமே உருப்படியா நீ கொண்டுட்டு வரல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. மரியாதையா நீ இங்க இருந்து தலைமறைவாயிடு, இல்ல அப்படின்னா உன் பொண்ணுக்கு தான் ஆபத்து அப்படின்னு மிரட்டுறாரு. ஹீரோ போய் ஹீரோயினை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அவன் மயக்கத்துல இருக்கா. அதுக்கப்புறம் காணும் நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, நீங்கெல்லாம் அங்க நேர்ல இருந்ததுனால உங்களை எல்லாம் விசாரிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னும் போது இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நடந்தது, நீங்க என்ன அவரோட ஃபேஸை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது இவங்க 2 பேருமே ஃபேஸ் எல்லாம் பார்க்கல, பட் ஆனா வந்து அவன் அவங்க அப்பாவோட கேஸை ரீஓபன் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கான் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஏடி டிசைன்ஸ், அதாவது நம்ம ஃபாவோட கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க மேலதான் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம கான் என்ன சொல்றான்னா, நாங்களும் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்தோம், அதுல அந்த ஏடி குரூப்ஸை பத்தி நிறைய விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்றான். உடனே இன்ஸ்பெக்டர் எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கான் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க போறான். அப்ப ஃபா வந்து இது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னால இது வந்து உன்கிட்ட கொடுக்க முடியாது, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ அங்க பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் கான். எல்லாருமே சேர்ந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்றாங்க. அப்ப வந்து ஃபா என்ன சொல்றான் ஹீரோ கிட்ட அப்படின்னா, இதுல வந்து இவங்க எல்லாரும் பிசினஸ் பண்ணாங்க அப்படின்றதுதான் இருக்கு, மத்தபடி வேற எதுவும் டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல, நீ அதுக்குள்ளேயே வந்து எங்க அங்கிள் மேல எப்படி வந்து பழி போடுவ அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இது மட்டும் ப்ரூஃப் கிடையாது, என்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு, அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருவேன், நீ அவங்க கிட்ட பேசிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இந்த ஒரே ஒரு ரீசனால என்னையும் அவளையும் நீ பிரிக்கலான்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது, நான் எந்த காரணத்துக்கு கொண்டும் அவளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஃபா வந்து வெறுப்பேத்துற மாதிரி பாக்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி அதையும் தான் பாப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போக போக உனக்கே உண்மை தெரியும் இல்லையா, ஆனா இதுக்கப்புறம் நீ நம்மோட லைஃப்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். ஃபாவுமே வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக ரூம்க்கு போறான். அங்க போன உடனே தயவு செஞ்சு நீ எழுந்து வா, நீ எழுந்து வந்தீனாதான் இதுல என் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரோட்ல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எடுத்து காட்டுறாரு. இவங்க தானே சுட்டுட்டு போனது அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்லி காணுமே அடையாளம் காட்டுறான். நேரா ஹீரோவோட அப்பா வந்து ஃபாவோட அங்கிளை பாக்கிறதுக்கு போயிடுறாரு. செம கத்துறாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீயுமே இந்த விஷயத்துல ஒன்றும் பண்ண மாட்டேற, நான் என்ன பண்ண முடியும், அவ ஒரு விஷயமா கண்டுபிடிச்சுக்கிட்டே போறா, நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ இது வரைக்கும் வந்து உன் பையன் மேல நான் கை வைக்காம இருக்கனே அப்படின்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோன்னு வேற நக்கல் அடிக்கிறான். அவ்வளவுதான், இவர் சமகாண்டாயிடுறாரு. இவ்வளவு நாள் நான் பொறுத்து போயிட்டேன், ஏன் அப்படின்னா உன் கூட நான் சேர்ந்துட்டேன்றதுனாலதான், இதுக்கு மேலேயும் என் பையன் மேல ஏதாவது பண்ணணும்னு நீ நினைச்ச, கண்டிப்பா அதுக்கப்புறம் நானும் சும்மா விட மாட்டேன், உனக்கும் குடும்பம் இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறாரு. எங்க கிவியோட வீட்டை காட்டுறாங்க. அவ வந்துட்டு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப சான் வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிவியோட அப்பாக்காக. அங்க பார்த்தா நம்ம கான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். என்ன இப்ப பேச போற, நீ தான் வந்து என்ன பார்க்காதன்னு எப்பயோ நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு இவ சொல்றா. கம்பல் பண்ணி அவகிட்ட தனியா கூட்டிட்டு வந்து பேசும்போது அப்ப அந்த வீடியோவை காட்டுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினை சுட்டதை பத்திலாம் எதுவும் சொல்லாம இது உங்க அப்பாவான்னு கேட்கும் போது, ஆமா இந்த ஷர்ட் நான் தான் துவச்சு போட்டேன் நேத்து கூட, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிடுறா. உங்க அப்பா நம்ம ஷூட் பண்ணிட்டு போற வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லும் போது செம்ம ஷாக் ஆயிடுறா. இவளுமே அவங்க அப்பா கன்னு வச்சுட்டு இருக்கிறத பாத்துட்டா. இருந்தாலுமே சான்ஸே இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது, எங்க அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது, நீ எதுவும் லூஸ் மாதிரி உளராத அப்படின்னு சண்டை போடுறா. கரெக்டா அதே நேரத்துக்கு நம்மோட அப்பா வேற வந்திருக்காரு. அவரு சான் பார்த்த உடனே சுட ஆரம்பிச்சிடுறாரா. அவர் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ஓடுறாரு. அதே நேரத்துக்கு கிவியும் காணும் வேற அந்த இடத்துக்கு இவங்க அப்பா கிட்டே நேர்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அதே ட்ரெஸ்ல அவங்க அப்பா இருக்காரு. அதை பார்த்த உடனே இவளுக்கு செம டென்ஷனு. இவருக்கு ஓடுறதுக்கு வேற வழி இல்லை. என்ன பொண்ணும் இங்க வந்ததுனால இவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. யாருப்பா அவங்களை இப்போ சுட்டது, யார் அது நம்ம வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னும் போது இவர் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நம்ம கான்செம்ம காண்டாயிட்டு, நீங்க தானே என் ஃப்ரெண்டை சுட்டீங்க, மரியாதையா உண்மையை சொல்லுங்க, நான் போலீஸ்ல வந்து சொல்ல போறேன் அப்படின்னும் போது உடனே இவக்கு கோவம் வந்துடுது. அவ என்ன பண்றான்னா, மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ, எங்க அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இவனை வெளியில துரத்திடுறா. இதை பாரு, அவர் உங்க அப்பான்ற
ஃப்ரெண்டுன்றதுனால நீ இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு அவர் சுட்டுட்டு வந்திருக்காரு. நீ என்ன விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அவரை வந்துட்டு சரண்டர் ஆக சொல்லு. அதுதான் பெஸ்டான விஷயமா இருக்கும். உங்க அப்பாவை நீ காப்பாத்தணும்னா அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இவ எதுவும் கேக்குற மாதிரி தெரியல. மரியாதையா வெளியில போடா அப்படின்னு சொல்லி இவனை வீட்டை விட்டு துரத்திடுறா. அந்த ஷர்ட் அவங்க அப்பா கழட்டி போட்டதை எடுத்து பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. கிவியோட அப்பா வந்து கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாம போய் சொல்றாரு. எனக்கு வந்துட்டு அந்த விஷயத்துல எந்த சம்பந்தமும் இல்லம்மா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சுமே அவங்க அப்பா சொல்றது உண்மை மாதிரி நம்புறா. நேரா கிளம்பி போய் அவங்க அங்கிள் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேக்குறான். இதுல வந்துட்டு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவர் செமைய காண்டாயிராரு. இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிட்ட அப்படின்னா அவளை உடனே வேலையை விட்டு நிறுத்து. உன்கிட்டயும் வந்துட்டு இந்த கம்பெனியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறாரு. இதுல வந்து இவனுக்கு வந்து இவர் மேல கொஞ்சம் டவுட் வந்துடுது. அதோட மறுநாளும் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல விட்டு நகராம ஹீரோயின் பக்கத்திலேயே இருக்கான். கொஞ்ச நேரத்திலே சடனா ஹீரோயின் வந்து சீரியஸ் ஆயிடுறா. அவளுக்கு வந்து ஹார்ட் ரேட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியில அனுப்புறாங்க. ஹீரோவா வெளியில வந்து பயங்கரமா அழறான். கான் அப்பதான் அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு இந்த நியூஸ் கேட்ட உடனே அவ்வளவுதான், அவனுக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. டாக்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா வந்து அவளோட பல்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. எதா இருந்தாலும் இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.